உலகத்தில் வந்து தம் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் என்ன பண்ணிட்டாரு? இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கா? பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல, இவங்களெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை காட்டிலும், இன்னும் சொல்ல போனா என் ஜீவனை காட்டிலும், என் ஜீவனை காட்டிலும், என் ஜீவனை காட்டிலும் முதல்ல யாரை நேசிக்கணுமா? ஆண்டவரை நேசிக்கணும். அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லல அவரு. அதுக்கு ஆவிக்குரிய பதிலுக்கு போனோம்னா நிறைய அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சிலுவை சுமக்கும்